ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு நாங்கள் ஒரு வேத பகுதியை பார்த்து கடந்து செல்வோம், திரும்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். தன் சகோதரன் சிறியாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்படைந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் கற்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இன்னொரு வசனமும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த இதில் ஒரு கையை வச்சுக்கொண்டு அந்த வாசிகளை திருப்பி பெற வருவாங்க. மத்தேயு 5:5 பாடமான வசனம் தான். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சரி, திரும்பவும் ஆதியாகமத்தில் கடந்து செல்வோம். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் கொஞ்சம் கவனிப்போம் இந்த வசனங்களை. இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். 19வது வசனம் வாசிங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 20 உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தார். ஓகே, உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும் என்ன? ஆபிரகாம் லோத்துவை லோத்து சோதோம் குமாராவில் இருக்கிறார். சோதோம் குமாராவில் இருக்கும்போது அங்கே ராஜாக்கள் யுத்தம் வந்த உடனே சோதோம் குமாராவை மற்ற ராஜாக்கள் பிடிக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற பொருட்கள், அந்த இடத்துல இருக்க மனுஷர்கள் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போகிறாங்க. அப்போ தான் லோத்துவுடைய சகல காரியங்களும் பொருட்களும் என்ன செய்து பிடித்து கொள்ளப்படுகிறது. சரி, இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க போகிறோம். இந்த இடத்துல பிடித்து கொண்டு போகும்போது இங்கே ஒரு மனிதன் ஓடி என்ன செய்கிறான்? ஆபிரகாமுக்கு சொல்கிறான், என்ன இப்படி பிடிபட்டு கொண்டு போயிட்டாங்க. இங்கே கவனிக்க அழகா அந்த வசனம் சொல்லுது, தன் சகோதரன் சிறையாக்க கொண்டு போகப்பட்ட போது. சரி, அப்ப சிறைப்பிடிச்சு கொண்டு போறாங்க என்று ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே என்ன செய்றார்? டக்கண்டு என்ன செஞ்சார்? சரி, சகோதரன் சிறைப்பட்டுட்டான். சகோதரனை சிறையாக்கி சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்திடும். அடுத்து என்ன படித்தோம்? பவுலும் சிலாவும் சிறைச்சாலையில துதித்த போது, அப்ப பாருங்க, இப்ப சகோதரன் சிறைப்பட்டு போயிட்டான் என்று ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, முதலாவது தன்னோட இருந்த வேலைக்காரர்கள், தன்னோட இருந்தவர்களை முதலாவது கூட்டி செய்கிறான். ரெண்டாவது என்ன செய்கிறான்? மேல் வசனத்தில் இருக்கு, நீங்க வாட்சி பிறகு பார்க்கலாம். ரெண்டாவது தன்னோட உடன்படிக்கை பண்ணின ஆட்கள் இருக்கிறாங்க அந்த நாட்டில், அவங்களை கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறார்? புறப்பட்டு உடனடியாய் கேள்விப்பட்ட உடனே அந்த ராத்திரியில் என்ன செய்கிறார்? போய் என்ன செய்தார்? லோத்துவையும் அவனுடைய பொருட்களையும் சோதோமில் இருந்த மக்களையும் விடுதலையாக்குறார். லோத்துவ மட்டும் இல்லை, லோத்துவுக்காகத்தான் போற, ஆனா அங்க இருந்தவர்களையும் விடுதலையாக்கி கொண்டு வரும்போது நீங்க வாட்சி பாருங்க. இதுல 24வது வசனம் வாசிங்க. 24வது வசனம். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடன் வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். இது பங்கு கொடுக்கிற காரியம். அவங்க வந்த ஆட்கள் யாரு இருக்கிறாங்க? அம்ரே என்ற அந்த மக்கள் உடன்படிக்கை பண்ணின அந்த மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க பங்கை நீங்க என்ன செய்யுங்க? கொடுங்க. ஆனா எனக்கு என்ன ஒன்றும் வேண்டாம், உங்களோட ஒரு காரியம் எனக்கு வேண்டாம், கர்த்தரனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். சரி, இங்க பாத்தீங்களா என்றால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கும் ஆபிரகாம் தேசத்தை சுதந்திரிக்கத்தக்கதாய் ஆண்டவர் கொடுத்ததற்கும் ஒரு காரணம், அநேக காரணம் இருந்தாலும் முக்கியமாய் ஒன்று சொல்லுறேன், சகோதரர்களை விடுதலையாக்குறது. சரியா? மற்றவர்களை சகோதரர்களை விடுதலையாக்குற ஒரு காரியம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. மத்தேயு 5:5 என்ன சொல்லுது?
சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான். அவன் என்ன செய்யறானா? பூமியை சுதந்திரித்துக் கொள்ளான். ஒரு சுதந்திரத்துக்குள்ள வர வேண்டும் என்றா சாந்த குணம் இருக்கணும். ஆண்டவன் என்ன செய்யறார்? வானத்து நட்சத்திரத்தை ஆபிரகாமுக்கு காட்டுறார், கடற்கரை மணலை காட்டுறார். இதெல்லாத்தையும் நான் என்ன செய்ய போறேன்? உனக்கு சுதந்திரமாய் கொடுக்க போறேன். அப்ப சுதந்திரமாய் கொடுக்க வேண்டும் என்றா ஆபிரகாமுக்கு என்ன இருந்திருக்கு? சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சரியா? சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சரி, சாந்த குணம் உள்ளத பிறகு பார்ப்போம் இருக்கா. இந்த இடத்துல பாத்தீங்களா என்றால் இதுல நாங்கள் எங்களோட பேசிக்கொள்வோம். இப்ப என்ன வேண்டா பாருங்க, ஆபிரகாம் பாருங்க கேள்விப்பட்ட உடனே அந்த ராத்திரியிலே தாமதிக்கிறது இல்லை. ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஒரு துடி நாட்டம் இருந்தது. எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. ஆபிரகாம் இந்த இடத்துல நீங்க வாட்சி பாத்தீங்களா, தாமதிக்காம உடனே வேலை செய்வார். இதுதான் ஆபிரகாமுடைய திறமைக்கு ஒரு திறமை. கடவுள் சொன்ன உடனே பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க நேசகுமாரன் இந்த புத்திரன் பார்க்காம நீ செய், பலியிடு என்று சொல்றார். பிறகு பலியிட்டபடினால சொல்றார். ஆனா அந்த ராத்திரியின் ஆண்டவர் உடனடியாய் அதிகாலமே, ராத்திரியின் ஆண்டவர் பேசுறார், அதிகாலமே எழுந்து பிள்ளையை கொண்டு போய் 3 நாள் பிரயாணம் பண்ணி பலியிட கொண்டு போற. பாத்தீங்களா? உடனடியாய் செயல்படுகிற தன்மை. மூன்று தூதர்கள், அந்த 3 பேர் வரினமா வரும்போது நீங்க அந்த இடத்துல பாத்தீங்களா, அந்த அதிகாரத்தை வாசி பாருங்க. சோதோமை அழிக்க போறதுக்கு சடிதியாய் உடனடியாய் ஓடி, இப்படித்தான் கிடக்கும் அந்த வசனங்கள். ஆபிரகாமுடைய வளர்ச்சிக்கும், ஆபிரகாம் ஏன் விசுவாசத்தின் தந்தை என்ற பெயர் எடுத்தார், அதுகளுக்கு எல்லாம் இருக்குது ரகசியம். ஆபிரகாமுடைய செயல்பாடு, ஆபிரகாமுடைய திறமை. ஆபிரகாம் வேகமாய் கடவுளை நம்பி வேகமாய் செயல்படுகிறது. ஆபிரகாம் என்ன சொல்றார்? பார்க்கிறத வச்சு கணக்கு போடுறேன் இல்லை, நாங்க பார்க்கிறத வச்சு தான் கணக்கு போடுவோம். ஆபிரகாம் என்ன செய்யறார்? என்னத்தை தெரிஞ்சு கொண்டார்? ஒரு வறட்சியான இடத்துக்கு தான் தெரிஞ்சு கொண்டார். யாரை நம்பினார்? கடவுளை நம்பினார். ஆனா லோத்து என்னத்தை பார்த்தார்? செழிப்பான இடத்தை கண் பார்க்கிறான். செழிப்புக்குள்ளதான் என்ன இருக்கு? நன்மை இருக்கு. ஆனால் இங்கே யார் வறட்சியான இடத்தை பார்க்கிறார்? ஆனா யாரை பார்த்தார்? அவர் தேவனை பார்த்தார். அந்த வறட்சியையும் நீரூற்றாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறவரை பார்த்தார். சரியா? வறட்சியை பார்த்தா நாங்க என்ன செய்வோம்? கதை தான் கதைப்பா. ஐயோ அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படிதான் கதைப்போம். என்னத்தையும் பார்த்தா குறைய பார்த்தோம். ஆனா அவன் அதை பார்க்கல, தேவனை பார்த்ததுனால வறட்சியை அவரால் பார்க்க முடியாமல் இருந்தது. வறட்சியையும் நீரூற்றாய் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவரை பார்த்தார். பாருங்க, இதை என்ன அழகாக எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி. அந்த ராத்திரியில உடனே புறப்பட்டு போறான். சரி, கவனிக்க. ஆபிரகாமுக்கு இருந்த நல்ல திறமைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எப்படின்னா, லோத்துவை பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனவர். முதலாவது ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போனான். 2வது செழிப்பை பார்த்து கொண்டு சோதோமுக்கு போனான். 3வது ஆபிரகாமுடைய மேய்ப்பரோட சண்டை பிடிச்சிட்டு போனான். 3 காரியம் இருக்கு. இன்னும் இருக்கலாம், 3 காரியம் இருக்கு. ஆனா கேள்விப்பட்ட உடனே, கேளுங்க சபையில், கேள்விப்பட்ட உடனே சகோதரன் பிடிபட்டிருக்கான், கேள்விப்பட்ட உடனே உடனடியாய் அந்த இரவே புறப்பட்டு. என்ன சொல்லல? என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. பிரிஞ்சுதான் போனான். எங்களை சொல்லு வழி கேட்காமல் பிரிஞ்சு போன. இவன் என்ன எடுக்கிறது? நாம என்ன, நாம எல்லாரும் அப்படிதான் இப்ப வேணும். இந்த மேப்பரோட எங்கிட்ட இருக்கிறாங்களோட சண்டை பிடிச்சிட்டு போனான். சொல்லுவோமே இல்லையா? நிச்சயம் நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க. அடுத்தது நல்ல அவருக்கு கண்ணுக்கு அங்க தெரிஞ்சிட்டு என்ன செஞ்சான்? அங்க போட்டான். எல்லாரும் கதை போகணும். இப்ப பிடிபட்டுட்டியா? பிடிவ வேண்டு நல்லா சொல்லுவோமே இல்லை? நிச்சயமா சொல்லுவோம், நல்லா வேண்டு கட்டாயம். ஆனா ஆபிரகாம் ஏன் சகோதரர்களே, ஆபிரகாம் இப்படி ஆசீர்வாதமாக இருந்தா தெரியுமா? இது அவனுக்குள்ளே இல்லை. சரியா? உங்களுக்கு தெரியுமா? பெலிஸ்தியர், சரியா, அவன் வெட்டின துறவுகளை தூற்று போட்ட போது அவன் பிள்ளைகள் விட்டுட்டு போனான். அவன் தான் வெட்டினான். ஆபிரகாம் வெட்டின துறவு நான் முதல்ல பிரசங்கம் பண்ணினேன். ஆபிரகாமுக்கு இந்த வாக்குவாத படுற அந்த தன்மைகள் இல்லை.
ஏன் தெரியுமா? அது ஏன் வாக்குவாதப்படுறது தெரியுமா? நாங்கள் எங்களை பிடிச்சு கொண்டு நிற்கிறோம். ஏன் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. யாருங்க? கடவுள்ல நம்பிக்கை இல்லை. கடவுள் செய்வார் என்று ஒருவன் கடவுள் என்னோட இருக்கிறாண்டா, இந்த இந்தியா என்ன வஸ்திரமா இந்த எடுத்துக்கொள், என்ன துணியா எடுத்துக்கொள், கொடுத்துட்டு போயிடுவான். நமக்கு என்ன? அட உண்டை கொடுத்தா நாளைக்கு எனக்கு பிழைப்புக்கு இருக்குமான்னு இல்லை யோசிப்போம். உண்மையா? அப்ப பாருங்க, எனக்கு அருமையா இதை படிக்கும் போது பிடிச்சு கொண்டது என்னன்னா, இன்னொன்று சொல்றேன் கவி, இன்னொன்று இது ஒன்று பார்த்தோம்னா அதையெல்லாம் பார்க்கிறேன். இன்னொரு காரியம், இந்த வீட்டுக்காரர் இருக்கிறான், வீட்டுக்காரர் இவன் வந்து சகோதரர் பிடிபட்டு இருக்கான், வீட்டுக்காரர் கூப்பிடுறான். வீட்டுக்காரர் என்ன சொல்லிடு, உடனே புறப்பட்டு போனாங்க. வீட்டுக்காரர் அதுக்கு ஒரு கதை சொல்லி, நம்முடைய வீட்டுக்காரர் என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு கதை சொல்லி, கதைக்கு பதில் சொல்லி ஆட்களுக்கு உயிர் போயிடும். விளங்குதா? சகோதரர் பிடிப்பட்ட ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு அந்த தலைவனுக்கு ஒரு பதில் இல்லை, அதுக்கு கதை சொல்லி அடுத்த சபைக்கு ஒரு சொல்லுங்க, சபை வந்து சொல்லுங்க, நான் ஒன்று சொல்றேன் சொல்லு, ஒரு ஆள் சொல்லும் நான் அப்படி இல்லைன்னு சொல்லும், இப்படி இல்லைன்னு. ஒவ்வொரு பேரும் வாக்குவாதப்பட்டா சகோதரனை எப்படி மீட்டுக் கொள்ற சொல்லுங்க. கூட போனாங்க, கூட போக இல்லாது ஒரு மனம் படுற இடத்துல தான் கிரியை இருக்கு. நாங்க சொல்றோம் தானே, ஒரு மனம் பெற வேணும். ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு கதை கதைச்சாலே ஒரு மனம் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? விளங்குதா? இப்ப நீங்க ஒரு கதை கதைக்க, நீங்க ஒரு கதை கதைக்க, இப்ப எல்லாத்த கதையும் கேட்டுதான் நான் செய்யணும். இப்ப உங்களை ஒவ்வொரு பேருக்கும் கதை சொல்ல இது வந்து ஒரு மனமா வரும் சொல்லுங்க. கடைசி மட்டும் ஒரு மனம். தலைவன் சொல்லுகிறார், உடனடியாக புறப்பட்டு போனார். சரியா? தவறான ஒன்று சொன்னா அது செய்யக்கூடாது, அதுக்கு நான் வரையில, அதுக்கு ஒத்துப்படு. இது வந்து எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்க வந்து கிறிஸ்துவின் அடிப்படையாக தான் பார்க்கணும், கிறிஸ்துவின் நோக்கமா தான் பார்க்கணும். சரியா? சரி, அவன் தவறு செஞ்சா அதை பார்க்க கூடாது, நீ கிறிஸ்துவின் இதனின் படிதான் பார்க்கணும். மீட்டுக் கொள்றான் என்ற நிலையில கிறிஸ்துவே அங்கே இருந்து கீழே இறங்கி வந்தார். யாருக்காக? தன் சகோதரர்களை மீட்டுக் கொள்ளத்தான், துளைந்து போன ஆட்டம் மீட்டுக் கொள்ளத்தான் வந்தார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிறருடைய குற்றத்தை நீங்க முதலாவது மன்னிங்க, அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். அப்ப பாருங்க, முதலாவது அந்த குரூப் என்ன செய்யணும்? சேரணும், ஒன்று சேர்ந்து கூட சேர்றது. இப்ப பாருங்க, இந்த குரூப்புக்கே தெரியும் என்ன, இங்க மேப்பர்கள் இருக்கிறாங்க தானே, கொஞ்சம் கதைங்க, மேப்பர்கள் இருக்கிறாங்க தானே, இந்த மேப்பர்களோட சண்டை பிடிச்சவர். இந்த குரூப்புக்கே தெரியும் இவன் சண்டை பிடிச்சவர். அப்ப குரூப் சொல்லி இருக்காங்க, ஆபிரகாம் என்ன கதைக்கிறேன், இங்க தானே அவர் பிரச்சனை பட்டுட்டு போனவர். இல்ல சொல்றேன், குரூப் சொல்லி இருக்கலாம், ஆனா என்ன செய்யல, கதைக்கல. ஆபிரகாம் சொன்ன உடனே புறப்பட்டு போன. அப்ப பாருங்க, அடுத்தது ரெண்டாவது, இப்ப முதலாவது இப்படி இருக்கும் ஃபேமிலி, முதலாவது ஃபேமிலி, ரெண்டாவது சபை. சபையும் என்ன செய்யணும்? சேரணும். அப்ப சபை வந்து பிரிஞ்சிருக்க கூடாது. சபை வந்து ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு காரியம் ஆலோசனை சொல்லலாம் தெரிய, ஆனா இப்படி இதெண்டா அது வந்து ஒரு மனம் இல்லாமல் இருக்கு. அப்ப இந்த சகோதரர் மீட்டுக் கொண்டாது. இதனாலதான் நீங்க என்ன செய்தாலும் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம். பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கணும். நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பூமியை சுதந்திரிச்சு கொள்றாங்க என்று பார்த்தா அவனுக்கு என்ன இருக்குமெண்டா சாந்த குணம் உள்ளவனாய் இருப்பான். எல்லாத்தையும் நம்மோட ஒருவரும் ஒட்ட மாட்டாங்க. நீங்க என்ன தலையை போட்டு தாளை போட்டு எத்தனை மனுக்கு ஜெபிச்சாலும் ஒருவரும் ஒட்ட மாட்டாங்க. நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும், பூமியை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய குணம் வந்து சாந்த குணத்துக்குள்ள வர வேண்டும். சாந்த குணம் உள்ளவர் இயேசு. இயேசுவின் ஆடையை பிடிச்சு கொண்டு எந்த நேரமும் ஜனங்கள் தின்னாங்க, திட்டினாலும் பேசினாலும் அவருக்குள்ள சாந்த குணம் உள்ள இருந்தது. சரியா? பாருங்க, சாந்த குணத்தை பற்றி ஒரு காரியம் சொல்றேன். சாந்த குணம் என்றால் என்ன? அமைதல், பொறுமை, மிக முக்கியம் மனக்கட்டுப்பாடு. சரியா? மனக்கட்டுப்பாடு இருக்காது. சரியா? இதுக்கு ஒரு எப்படி எல்லாம் கோபப்படாமல், கவனிங்க, கோபப்படாமல், கேட்குறீங்களா? கோபப்படாமல், அவசரப்படாமல், மன உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு விட்டு கொடுக்காமல் அதெல்லாத்தையும் தள்ளிட்டு நிதானமாய் மனநிலை, நிதானமான மனநிலை. இது எவ்வளவு கஷ்டமா
நிதானமான மனநிலை தான் சாந்த குணமுள்ளது. உங்களை ஸ்விட்ச் போட்டு விட்டா என்ன செய்யும்? ஒன்று நிற்போம். நம்முடைய சுவிட்சை தட்டி விட்டா ஏதாவது வாய கிளறிவிட்டு நம்ம மூவ்மெண்ட். ஆனால் எந்த நேரத்திலும் ஒரு தலைவன் இல்லாவிட்டால் ஒரு தேவ பிள்ளை பூமியை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு வருகிற நோவை தள்ளிட்டு, எனக்கு நோவந்தா நான் என்ன செய்வேன்? பிரதிபலிப்பேன். என்ன உடனே அழுவேன், இல்லாட்டி நான் தான் எல்லாம் என்று சொல்லுவேன். ஏதோ ஒன்று பிரதிபலிக்க பார்ப்போம். இப்போ வியாதி என்றாலும் அதை பிரதிபலிப்போம். ஐயோ எனக்கு வியாதி என்று பிரதிபலிப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து சரீரத்தில் காயத்தை ஏற்றுக்கொண்டு அந்த காயத்தில் நொந்ததை ஆட்களும் சொல்லி கொண்டு நிற்கிறேன். ஐயோ இந்த காயத்தை படுத்திட்டான், என்ன உன்னை வெட்டுவேன் என்று அப்படி சொல்லல. காயத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அதுதான் பாடுகளை சுமக்கிறது. அவர் பாடுகளை பிரதிபலிச்சு காட்டல. நம்மேல என்னை அடிச்சவனை நான் திருப்பி அடிப்பேன் என்று சொல்ல அடிச்சிருந்தாரா இருந்தா அந்த சிலுவையில செஞ்ச அவள பாடுகளுக்கு கொடுத்தாரா இருந்தா எப்படி இந்த பூமி யோசிச்சு பாருங்க. தாங்கணும். சாத்தான் கடைசி மட்டும் 7 வார்த்தை பேசுறதுக்கு முதல் ஆண்டவரை போட்டு என்ன செய்கிறான்? எல்லா வளத்திலும் என்ன செய்கிறான்? துப்புறான், அடிக்கிறான். எல்லா வளத்திலும் என்ன செய்கிறான்? தீமையான காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறான். எப்ப இந்த மனுக்குலத்தை இவர் என்ன செய்வார்? சபிப்பார், திட்டுவார் என்று இந்த வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறான். குட்டுறான், அடிக்கிறான், யார் சொல்லு பாப்போம் வென்றான், சவுக்கு அடிக்கிறான், எல்லா விளையாட்டும் காட்டி பார்க்கிறான். சிலுவையில் ஏற்றி போட்டு யூதருடைய ராஜான்னா ரஞ்சினார். உம்மை ரட்சிக்கலவன ரட்சித்து கொள். பாருங்க எவ்வளவு அவமானம். நீண்ட கடைசியா உடுப்ப கூட கலட்டிப்பட்டான். என்னங்கிறத தாங்கிக் கொள்ளும். இந்த அவமானம் தாங்க முடியும். உங்களுக்கு தெரியுமா? கடவுள் உடுப்பே இல்லாமத்தான் இருந்தார், தூங்கினார். அது சும்மா ஒரு படத்துல தான் இதை போட்டிருக்கான். ஆனா உடுப்பு இல்லாமத்தான் தூங்கினார். எங்களுக்காக, எங்கள் ஒவ்வொரு பேருக்காக அவமானப்பட்டார். அந்த அவமானத்தை அவர் என்ன செய்யல? பிரதிபலிச்சு காட்டல. அவன் காத்திருந்தான். சாத்தான் எப்படியாவது என்ன சொல்லுவார்? திட்டுவார், சபிப்பார். எங்க ஏதேன்ல முதல்ல என்ன செஞ்சார்? கட்டளையை மீறினோன்னு விட்டார். எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தார். இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். அதைத்தான் பார்த்து கொண்டு இங்க இருந்தான். இயேசு அடுத்த அவர் தானே, இயேசு கிறிஸ்து தானே 2வது ஆதாம், அதாவது பிந்தின ஆதாம் வாரார். இந்த ஆதாம் எப்படியாவது என்ன செய்வார்? இந்த மனுக்குலத்தை சவிப்பார் என்று கடைசி மட்டும் பார்த்து 7 வார்த்தைகளும் அன்பை தள்ளிவிட்டார். மன்னிப்பு, சந்தோஷம், எல்லாத்தையும் எவ்வளவு அருமையான. இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற 7 வார்த்தைகள் என்ன? சாபத்தை சொல்லி இருந்தா மனுக்குலம் தாங்கி இருக்குமா? யோசிப்பார். அவர் தன்னுடைய பாடுகளை எப்படி பிரதிபலிச்சார் என்றால் அன்பினால பிரதிபலிச்சார். பாருங்க, பாடுகள் பாடுற வாக்களை கேட்டு பார்த்தீங்களா? ஐயோ ஒன்று கத்துவாங்க குளாரி. அந்த பாடுகளை வெளியே நாங்களும் தான் எல்லாரும் பொதுவாக சொல்றோம். கவனிங்க, 2 காரியம் சொன்னேன். இந்த ஆபிரகாமில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று, அவனுடைய என்ன சகோதரர் சுரப்பட்டுட்டார் என்ற உடனே அவன் எந்த காரியமும் தாமதிக்காமல் அந்த இரவோடு இரவாய் புறப்பட்டு போய் சகோதரனை மீட்டு கொண்டார். அந்த தன்னுடைய சகோதரன் மட்டும் இல்லை, அவர் அங்க நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் இருந்து எல்லாரையும் மீட்டுக்கொண்டு அந்த பொருட்களை மீட்டுக்கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கேள்விப்பட்ட உடனே செயற்பட்டார். என்னத்தை பார்க்கல? அவன் தனக்கு செய்த அநியாயத்தை, செய்த காரியங்களை பார்க்கல, மீட்டு கொண்டார். அதனாலதான் அவர் இந்நாள் வரை இப்பொழுதும் பேசப்படுகிறார். 2வது, அவரோட கூட இருந்தவர்கள் குடும்பம் செயல்பட்டார்கள். ஒரு தலைவன் கேட்கிறார், செயல்பட்டாங்க. அடுத்தது அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின மக்கள், அவர்களும் ஆபிரகாம் சொன்ன உடனே செயல்பட்டார்கள். கேள்வியை கேட்கல, அவர்களுக்கு பதில் சொல்லவே விடிஞ்சு அடுத்த நாள் ஆயிடும். சரியா? வேகமாய் செயல்பட்டார்கள். கூட செயல்படுகிறவர்கள் மிக முக்கியம். கூட இருந்து வலதுகை பாருங்க, மோசேயுடைய கை என்ன செஞ்சுட்டு தளர்ந்துட்டு. சரியா? மோசேனோ நீங்க நாங்க சொல்லலாம், ஐயோ கர்த்தருடைய வல்லமை தாங்கி இருக்கலாம் தானே. இல்ல, ஆண்டவர் பூமியில சில காரியங்களை வச்சிருக்கிறார் தாங்குறதுக்கு மக்களை. சரியா? என்ன செஞ்சார்? ஊரும் ஆரோனும் போய் என்ன செஞ்சாங்க? கையை தளர்ந்து போகாதபடி தாங்கி கொண்டிருந்தாங்க.
நல்ல சபையில் அப்படியானாக்கள் இருக்கிறாங்க, அதுக்கு சந்தோஷம், ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுகிறேன். அவங்க என்ன செய்வாங்க, கையை என்ன செய்வாங்க, கலந்து போகாமல் உற்சாகப்படுத்துவாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு காரியத்தினால தாங்குவாங்க. அப்படி ஒரு தாங்குகிற கூட இருக்கிற கூட்டம் என்ன செய்யணும், தாங்குகிற ஒரு கூட்டம் கூட இருக்கிறது. இப்போ ஆபிரகாம், அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம் முதலாவது பார்க்கையில சகோதரன் செய்ததை மீட்டு கொண்டான், இரண்டாவது கூட இருந்தவர்கள் ஒத்து போனார்கள். சரி, இரண்டாவது பாருங்க, இன்னொரு காரியம், இன்னொரு சம்பவம் வாசிப்போம். சாந்த குணத்தை பற்றி சொல்லிட்டு, சாந்த குணத்தை பற்றி ஒரு கதை ஒன்று சொன்னாங்க, பார்த்தேன். ஒரு ஒரு ஞானி இல்லாவிட்டால் ஒரு ஞானி என்ன செய்தார், பாதையால போய்கொண்டிருந்தார். ஒரு காட்டு பாதை, அதுக்குள்ளால போய்கொண்டிருக்கும் போது கள்ளன் அவரை அந்த அவர்களிடத்தை விரட்டி கொண்டு வந்தான். அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை பறிக்கிறதுக்கு விரட்டினான். விரட்டி என்ன செய்தாங்க, ஆபாசமான வார்த்தைகள், கூடாத வார்த்தையானால அவரை திட்டி கொண்டு வந்தான். சரியா, திட்டி கொண்டு வரும்போது அவர் அப்படி கேளாதவரா வந்து கொண்டே இருந்தாராம். சரியா, கேளாதவர் எங்களுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையா தானே, கேளாதவர்களாய் வந்து கொண்டே இருந்தார். அந்த காட்டை கடந்து வந்துட்டார். கடந்து வந்த உடனே இவர்கிட்ட போய் கேட்டார், ஐயா, நான் தானே உங்களை ஆபாசமான கூடாத வார்த்தையினால் திட்டிக்கொண்டே வரேன், ஆனா நீங்க என்ன செய்யல, ஒரு பிரதிபலனா ஒன்றும் சொல்லாமல் ஏன் அமைதலாய் வருகிறீர்கள், காரணம் என்ன சொன்னார். காரணங்களாக அவர் சொன்னார், இந்த கதைக்கிறதுக்கு பதில் சொல்றேன். அவர் சொன்னார், என்னுடையது என்றால்தான் நான் எடுத்துக்கொள்வதற்கு. சரியா, என்னுடையது என்றால்தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா, அது உன்னுடையதை நானே எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா, அந்த கூடாத வார்த்தையில அது உண்டு, நான் எடுத்துக்கொண்டாத்தான் கோபப்படுவேன். சரியா, அது என்னுடையது அல்ல, அந்த கூடாததெல்லாம் எனக்கு உரியது அல்ல. அப்ப உன்னுடையதை நீ என்ன செய்ய வைத்துக்கொண்டு, அதனாலதான் நான் கோதிக்கல. இப்ப ஒரு ஆள் சொல்ற, நீ ஒரு எருமை என்றோன்னா நாங்க என்ன செய்வோம், ஏன் தெரியுமா, நாங்க என்ன செஞ்சுட்டோம், எருமையா மாறிட்டோம். விளங்குற நல்ல ஒரு கருத்தான கதை அது. அப்ப அவர் சொன்னார், நான் இதுக்குரியவன் அல்ல, இது என்னுடையது இல்லை, என்னுடையதான் நான் கொடுக்க மாட்டேன். ஆனா என்னுடையது இது இல்லை, என்னுடையது அமைதல், சாந்தம், பொறுமை, மன நிதானம். இதை நாங்கள் என்ன செய்கிறோம், மற்றவர்கள் தரும்போது நாங்கள் இதை விட்டு விலகிடுவோம். ஏன் தெரியுமா, நாங்க அவங்க எடுத்துடுவோம். ஒரு அருமையான ஒரு ஒரு ஞானியுடைய ஒரு கதை. அப்ப பாருங்க, இந்த என்னத்துக்குண்டா சாந்த குணம் உள்ளவன் இப்படித்தான் இருப்பான். சரியா, சாந்த குணம் உள்ள ஏன் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்னா, மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க எடுக்க மாட்டாங்க. மற்றவங்க ஐயோ வறட்சியான தேசம், ஐயோ இது நடக்காது அது நடக்காதுன்னு நாங்க என்ன செஞ்சிருவோம், எல்லாத்தையும் பொறுக்கிடுவோம். உண்மைதான் பிரதர், நடக்காது பிரதர், உண்மைதான் பிரதர். ஏன் தெரியுமா, மற்றவங்க எல்லாம் வாழ்ந்தே பழகிட்டோம். சரியா, எங்களிடத்தில் என்ன இருக்கிறன்றது எங்களுக்கு தெரியாது. எங்களுடையதை நாங்கள் கொடுக்கக்கூடாது, எங்களுடையது நல்ல குணங்களை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆமென். கவனிங்க, ரெண்டாவது ஆள் பார்ப்போங்க. 1 சாமுவேல் 14:6-7. 1 சாமுவேல் 6:6-7. 1 சாமுவேல் 14:6-7. ஜோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபரை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த காரியத்துக்கு போவோம் வா, ஒருவரை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். சரி, புரிஞ்சுதா? அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நான் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். பாத்தீங்களா, கூட வருது. இப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, பிடியோ குடுப்பே அடிக்கலாம நிக்குது பெலிஸ்தியரை.
பெரிய குறுப்பே அடிக்கலாத படையை நிற்கிது. இப்போ 2 பேர் என்ன செய்கிறாங்க, மெதுவாக புறப்பட்டு போகிறாங்க. இந்த ஆயுததாரியில் ஒரு மனம், சரியா? இந்த 2 பேர்கிட்ட ஒரு மனம் தான் அந்த பெரிய படையை விழுத்தினதுக்கு காரணம், சரியா? கூட போங்க, நீங்கள் கூட உழைக்கணும், கூட சேர்ந்து உழைக்கணும். பாருங்க நிலைமையை நான் சொல்றேன். ஏனென்றா நிலைமை மோசமாயிருக்கு. இந்த ஆயுததாரி சொல்லி இருக்கலாம் தானே, என்னையா தலைவனே உனக்கு அறிவில்லையா, நிலைமையை பாரு, என்ன கதைக்கிறாய்? 2 பேர் போய் எங்க இவ்வளவு பேர் அடிக்க ஒன்று நடக்குது, 2 பேர் போய் என்னத்தை செய்கிறது? கதைக்கலாமா? கதைச்சிருக்க கூடாதா? ஆனால் கூட போகிறார் ஆயுததாரி, சரியா? அப்ப அவன் சொல்லுகிறார், கொஞ்சம் பேரை கொண்டாயிடும், அநேக பேரை கொண்டாயிடும். தேவனுக்கு வேலை செய்கிறது லேசான காரியம், சரியா? ஆம், தேவனுடைய காரியம் எத்தனை பேர் செய்கிறது அல்ல, ஒருமனப்பட்டு செய்கிறது தான் இருக்கு. நீங்க ஒருமனப்படும் போது 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூடும் போது ஆண்டவர் அந்த இடத்துல அந்த வாக்கை நிறைவேற்றுகிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள வருது. என்ன, அநேகர் என்று அல்ல, அநேகரை கொண்டும் செய்வார், கொஞ்சம் பேரை கொண்டும் செய்வார். செய்கிறது தேவ சித்தத்தை செய்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசம் எங்களுக்குள்ள வரும். இதில் என்ன நான் சொல்கிறேன் என்றால், 2 பேர் தான் செயல்பட்டாங்க, அங்கே அநேகர் செயல்பட்டாங்க, இங்கே 2 பேர் தான். அந்த 2 பேருக்குள்ளும் என்ன இருந்தது? நல்ல ஒரு மனம் இருந்தது. அவர்கள் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போராட்டத்தில் இருக்கிறாங்க என்று போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யுத்தத்தில் இறங்குறதை காணுகிறோம். இங்கே பாருங்க தேவ பிள்ளைகளே, அது கடைசியாக என்ன செஞ்சது? யோனத்தானுக்கே ஒரு தீமையாய் முடிந்தது. ஆனாலும் அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யோனத்தானை காப்பாற்றினார்கள் என்று வேதம் சொல்லுங்க. அந்த படித்து பார்த்தீங்கன்னா அந்த யுத்தத்தில் தெரிந்தால் உபவாசம் அதெல்லாம் வந்தது, தேனை அவர் குடிச்சிட்டார். என்ன அப்போ நீங்கள் கவனி. அப்போ பாருங்க, என்ன இதில் இருந்து நான் சொல்லுகிறேன் என்றால், கூட செயல்படுகிறது. முரண்படுறது செயல்படாது. முரண்படுறது ஒரு மனத்தை உடைச்சு போடும். நிதானமாய் கதைச்சு தேவையானதை முடிச்சு கொள்ளலாம், ஆனால் முரண்படுறது கூடாது. அப்போ ஒரு மனத்தை அது உடைக்கும் என்று வாக்குவாதங்கள் அதுகள் ஒரு மனத்தை உடைக்கிறதாய் இருக்குது. ஓகே, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். யோபு எடுத்துக்கொள்வோம். யோபு உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பார்த்தீங்களா? சிறையிருப்புக்காக செபிக்கிறார். யார்கிட்ட சிறையிருப்புக்காக? நண்பர்களுடைய சிறையிருப்புக்காக செபிச்ச போது யாருக்கு சிறையிருப்பு மாறுது? யோபுக்கு மாற்றம் வருது, சரியா? சிறையிருப்பு மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது யோபுடைய சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் என்ன செஞ்சாராம்? யோபுவை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பான். அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்கு சில இடங்களில் தடை என்ன தெரியுமா? சகோதரர்களுக்காக சிறையிருப்புக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளாததுக்கு காரணம் அவன் எப்பேற்பட்டு போட்டும் என்றது. அப்ப இந்த வாசலையும் நாங்கள் என்ன செய்யணும்? அடைச்சு சரிப்படுத்த வேண்டும். சிறையிருப்புக்காக, மற்றவர்களுடைய சிறையிருப்புக்காக செபிக்கும் போது எங்களுடைய சிறையிருப்பு மாற்றம் அடையும். இது நான் சிறையிருப்பு. ஏனென்றால் அங்கேயும் ஆபிரகாம் சிறப்பட்டு போன சகோதரனை விடுதலை ஆக்குறார். இங்க யோபு தன் சகோதரர்கள் சிநேகிதர்கள் சிறப்பட்டு இருக்கிறத செபிச்சு ஜெபத்தின் மூலமாய், இதுவும் ஜெபமும் ஒரு என்ன யுத்தம் தானே, ஜெபமும் ஒரு யுத்த ஆயுதம் தானே. ஜெபிச்சு என்ன செய்கிறார்? அவர்களை விடுதலை ஆக்க அங்க விடுதலை ஆக்கிறார். இன்னொரு கதவு திறக்குது. என்ன கதவு? இவருடைய வாழ்க்கையில விடுதலை வருது. இவருடைய விடுதலை வந்ததின் பிரதிபலம் ஆசீர்வாதம் உண்டாகுது, சரியா? கதவு திறந்தா தானே கதவுகளால பொருட்களை கொண்டு வரலாம். கதவை பூட்டி வச்சிருந்தா என்னென்ன பொருள் வரும்? அப்ப ஆசீர்வாதத்தின் கதவை சிறையிருப்பு என்ன செய்கிறார்? திறந்தா தானே வெளியில போகலாம். பேதுருவை என்ன செஞ்சாங்க? தூதன் சிறையிருப்பை திருப்பினார். அவர் என்ன செய்தார்? வெளியில போய் என்னத்தை செஞ்சார்?
எருசலேமில் போய் பிரசங்கம் பண்ணணும் தேவன் ராஜ்யத்தை. அப்ப சிறையில் பட்டிருந்தால் என்ன செய்யலாது? தேவ ராஜ்யத்தை குறித்து தெளிவாக சொல்ல முடியாது. அப்ப சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆகும் போது நாங்கள் எருசலேமில் நின்று என்ன செய்யலாம்? போதகம் பண்ணலாம். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:3. பிலிப்பியர் 4. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவளுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளித்தோடும் மற்ற என் உடனே ஆற்றலோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறது. என்னத்துக்காக? சுவிசேஷ விஷயத்துல என்னோடு கூட என்ன செஞ்சாங்களா? என்னோடு கூட கூட மிகவும் பிரயாசப்பட்டாங்க. கூட போறது இல்லைங்களா? கூட போறத குறிச்சு என்ன சொல்லுதுன்னா அது ஒரு மனத்தை சொல்லுது. கூட நடத்த. சரியா? கூட நடத்த. சிலாக்கள் என்ன செய்வாங்க? கூட நடந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா இங்க சுவிசேஷ விஷயத்துல கூட நடக்கிறாங்க. பாருங்க, பவுல் சொல்றாருல்ல, எனக்காக என்னுடைய சுவிசேஷ எனக்கும் பேதுருவுக்கும் சுவிசேஷ விஷயத்தில் அவர்கள் வலது கை கொடுத்தார்கள் என்று கலாத்தியர்ல இருக்குல்ல. அது என்னத்தை காட்டுகிறது என்றால் அவர்கள் உதவி செய்தார்கள். சுவிசேஷத்தை செய்யறதுக்கு அவர்களை பலப்படுத்துறதுக்காக உதவி செஞ்சாங்க. அப்ப சுவிசேஷ விஷயத்துல இப்ப பாருங்க, ஒரு ஆள் சுவிசேஷம் சொல்ல போகுது, ஆனா அவருக்கு நோட்டீஸ் இல்லை. உதாரணத்துக்கு நோட்டீஸ் இல்லை. ஆனா இன்னொரு ஆள் என்ன செய்யுது? கை கொடுக்குது. என்ன கை? வலது கை கொடுக்குது. என்ன? நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குது. விளங்குதா? இப்ப நான் அடிச்சு தரையில்லாத என்று சொன்னா அவருக்கு என்ன செய்யுது? ஒன்று குறையுது. அப்ப கூட போகுத. அப்ப அதே மாதிரி தான் இப்ப நாங்க சுவிசேஷ விஷயத்துல எனக்கு நோட்டீஸ் அடிச்சு, அதே மாதிரி சப விஷயத்திலும் என்ன செய்யணும்? கூட. இப்ப ஜெபிக்கும் போது ஜெப கூட்டங்களுக்கு அறிவிச்ச உடனே என்ன செய்வாங்க? ஜெப கூட்டத்துக்கு வரக்கூடாது, கட்டடிச்சிருவாங்க. அது ஜெபம் பண்ணா சரியான இதுதான், பயம் போல ஜெபத்துக்கு. சரி, அப்ப பாருங்க, அப்ப இதெல்லாம் அதுதான் பின்தங்கி நிற்கிறது. ஏனென்றா ஒரு மனம்ன்றது சண்டையை தான் நாங்கள் யோசிக்கிறோம். இதெல்லாம் ஒரு மனம் தான். சொன்னீங்க தானே, எக்காலத்தை ஊதினோன்னு என்ன செஞ்சாங்க? எல்லாரும் வந்தாங்க. அதுதான் அவங்களோட சவுண்ட். அவங்களுக்கு ஒவ்வொரு சவுண்ட் இருக்கு. எப்படி அந்த எக்காலத்துல ஒரு சத்தம் இருக்கு. அந்த சத்தத்தை ஊதுனா யுத்த சத்தம், ஒரு சத்தத்தை ஊதுனா கூடுதல், ஒரு சத்தம் பண்டிகை, இப்படி இருக்கு. அப்ப அந்த சவுண்ட் ஒன்று இருக்கு. அந்த எக்காலத்தை என்ன செய்வாங்க? ஊதினோன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் யுத்தம், எல்லாருக்கும் தெரியும். ஜெபம் பண்ண போறோம். எக்காலத்தை ஊதுறோம். ஊதினோன்னு செவட்டு விஞ்ஞன் என்ன செய்யாது? கேட்க. அப்ப இதுகளுக்கு என்ன செய்யணும்? அப்ப சபைகள்ல அதுகளும் இருக்கும். அப்ப பாருங்க, நான் என்ன சொல்றேன்டா தவறா நினைக்காதீங்க. ஏண்டா அப்ப இது என்ன ஒரு மனத்தை குறைக்கும். இப்ப ஒரு ஆள் ஒரு 2 பேர் வந்திருக்கீங்கன்னா வெளில என்ன செய்வாங்க? இப்பட சனம் இருக்குது ஒரு மனசோர்வு வரும். ஆனா அப்படி சொல்லக்கூடாது, ஜெபிக்கணும். ஆனா ஒரு மனச்சோர்வு கட்ட மனுஷன் தானே வரும். அப்ப இது எக்காலம் ஊதினோன்னு ஒரு சபையில இருந்தோன்னு எல்லாரும் என்ன செய்யணும்? கூட செயல்படுறது. அதுதான் ஒரு மனத்தை. பாருங்க, சுவிசேஷ விஷயத்துல கூட செயல்பட்டதுனால பைபிள் சொல்லுது அவர்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு. என்ன? சுவிசேஷத்துல கூட செயல்படுது. பவுல்ட பேர் எழுதப்படுது. இவங்க கூட செயல்பட்டதுனால இவங்க நாமங்கள் என்ன? அப்படித்தானே? நாமங்கள் என்ன? பலர் செயல்பட்டிருக்காங்க. நாமங்கள் என்ன செய்யுது? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆம் தேவ பிள்ளைகளே, கூட செயல்படுகிறவர்களாய் இருக்க. நாங்கள் கூட செயல்படுகிறவர்களாய் இருக்கும் போது பாருங்க, திரும்பவும் சொல்லுகிறேன் பாருங்க, கூட செயல்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா என்ன? காயினுடைய வழிகள். காயினுடைய வழிகள் கூடாது. சரியா? பேதுருவும் எச்சரிக்கிறார், யூதாவும் எச்சரிக்கிறார். என்ன? காயினுடைய வழிகளில் நீங்க என்ன செய்யாதீங்க? நடக்காதீங்க. ஏனென்றா சகோதரரை கேடு கட்டும் போகலாம். சரியா? சகோதரர்கள் ஏதாவது செஞ்சோன்னா
பொறாமை, கோபம், எரிச்சல், மோனாடி வேறுபடுதல், இவைகளை என்ன செய்வாங்க, பிடிச்சு கொண்டிருப்பாங்க. சரியா? மேன்மையானது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. சகோதர பகை வந்து ஒன்றுக்கும் உதவாது. பைபிள்ல இருள் என்றுதான் வேதம் சொல்லுது. அப்ப அந்த அந்த காயுள்ள வழியில நடக்காமல் என்ன செய்யணும்? நாங்கள் தேவ வழியில ஒளியின் ராஜ்யத்துல, அதான் தேவன் வந்து ஒளியின் ராஜ்யத்தை தந்தார். ஒளியின் ராஜ்யத்துல நடக்க வேண்டும். காயினை தேவன் கேட்டபோது அவனுடைய சொந்த சகோதரன் கூட என்ன சொன்னார் தெரியாது. அப்ப சிறை இருப்பில இருக்கிற மக்களை நாங்கள் விடுதலை ஆக்க வேண்டும். அதற்காக தேவன் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவுடைய வேலையும் என்னவாம்? சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். அந்த ஊழியத்தை அவர் செஞ்சார். அதே போல பவுலும் செய்தார். அதே போல நாமும் அதை செய்ய வேண்டும் என்று திருச்சபைக்கு தேவன் அந்த அங்கலாய்ப்பின் சத்தத்தை தொனிக்கிறார். அப்ப திருச்சபை வந்து சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கணும். வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் சிறைப்பட்டிருப்பாங்க. அவங்கள விடுதலையாக்க நான் என்னுடைய வாழ்வொண்டு வாழ முடியாது. சரியா? அவர்களும் அதை போக்கஸ் பண்ணி செய்ய வேண்டும். அதே போல எல்லாரும் என்ன செய்யணும்? சிறைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துல இருப்பாங்க. நிச்சயமா எல்லாத்திலும் இருக்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள்ல அவங்கள என்ன செய்யணும்? சிறையில இருந்து அவங்கள விடுதலை ஆக்கணும். எப்படி பவுல் சிலா துதிச்சு சிறை கட்டில உடைச்சாங்களோ, அது அவங்களுக்குள்ள பலன் இருந்தது, அதை செஞ்சாங்க. ஆனால் பேதுரு என்ன செஞ்சார்? படுத்து நித்திரோண்ட. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தேவை? கட்டாயமா தூதனை அனுப்பணும். அந்த தூதனை அனுப்புறதுக்கு என்ன நடந்தது? முன்னுக்கு நீங்க வாசிச்சீங்களா? ஜெபம். அங்கு ஒரு கூட்டம் என்ன செஞ்சது? தூதனுக்கு துரிதப்படுத்தி கொண்டிருந்த. தூதனை போ, தூதனை போ, தூதனை போ. விளங்கலையா? அங்கு ஒரு கூட்டம், விசுவாசம் இல்லை அந்த கூட்டத்துக்கு. ஆனா ஜெபிச்சு கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு தூதனை அனுப்பினார். அவங்க ஜெபம். அப்ப ஜெபம் யாரு? யோபு ஜெபிக்கிறார், சிறையிருப்பார், கத்த திருப்புறார். யோபுடைய சிறையிருப்பேன் சேர்த்து திருப்புறார். ஆசீர்வாதம் வருகுது. இங்க ஆபிரகாம் போறார், என்ன செய்கிறார்? சிறையிருப்பார் மீட்டுக் கொள்கிறார். என்ன? ஆனால் உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாமோட போனவர்களுக்கு கிடைக்குது கூலி. ஆபிரகாம் அதை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்ப ஆபிரகாம் என்னவா இருந்தான்? சுதந்திரிக்கிறவனாய் இருந்தான். நானும் நீங்களும் சிறையிருப்பையில் இருந்து மக்களை விடுதலை ஆக்கினான். நிச்சயமாய் அநேகர் உங்களுடைய வசமாய் இருப்பார். சுதந்திரித்துக் கொள்ளலாம். சரியா? நான் ஒன்று என்னுடைய பாடொன்று என்று இருந்தால் என்ன செய்யலாது? சுதந்திரிக்க முடியாது. மற்றது பேசாம நாங்க இருக்கலாம். சரியா? அப்படியாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த சுதந்திரத்தை விரும்புகிறார். நாங்களும் என்ன செய்யணும்? தேசத்தை, மக்களை சுதந்திரித்த வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியா செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.